திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனையில் மருந்துகள் மற்றும் மருத்துவர்கள் பற்றாக்குறை நிலவுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நிர்வாக சீர்கேடு, ஊழல், லஞ்சம் என குற்றச்சாட்டுக்கு ஆளாகியுள்ள அரசு மருத்துவமனையின் அவல நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திண்டுக்கல் மாநகரின் மைய பகுதியில் அமைந்திருக்கிறது திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இங்கு நாள்தோறும் சுமார் 3000க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளும் வெளிநோயாளிகளும் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். அவசரமாக நிதி ஒதுக்கீடு செய்து தரம் உயர்த்தப்பட்ட அரசு மருத்துவமனையில் பிரம்மாண்ட உயரத்தில் கட்டடங்களை மட்டும் எழுப்பி உள்ளதாகவும் மருத்துவமனையில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அரசு மருத்துவமனையில் உள்ள ஸ்கேன் சென்டருக்கு வரும் நோயாளிகளை தனியார் ஸ்கேன் சென்டருக்கு அழைத்து சென்று கமிஷன் வாங்குவதற்காகவே மருத்துவமனை வளாகத்திற்குள்ளேயே புரோக்கர்கள் சுற்றி திரிவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சொல்ல போனா உதாரணத்துக்கு ஸ்கேன், அல்ட்ரா ஸ்கேன்ல இருந்து குடல் ஸ்கேனு, எல்லா ஸ்கேனுக்குமே இன்னைக்கு ஒரு மாசம் தள்ளி டேட் கொடுக்குறாங்க. ரிப்போர்ட் வருது அடுத்து 2 நாள் கழிச்சு தான் ரிப்போர்ட் வருது. அதை மீறி எடுக்கணும்னா எங்கிட்டாவது காசை கொடுங்க, 2 நாள் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கையூட்டும் வேலையும் இந்த அரசு நிர்வாகம் தான், சுகாதாரத்துறையும் தான் காரணமா இருக்குது. எனவே இங்கு பணிபுரியும் அரசு மருத்துவர்களில் பெரும்பான்மையானோர் சொந்தமாக தனியார் கிளினிக் நடத்தி வருவதாகவும் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு முறையான வசதி இல்லை என கூறி மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளை தங்களது மருத்துவமனைக்கு ஆள் பிடிப்பதற்காகவே இவர்கள் இங்கு மருத்துவர்களாக பணிக்கு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏறக்குறைய நோயாளிகளை கடத்தும் பணியிலேயே பெரும்பாலான மருத்துவர்கள் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இவை அனைத்திற்கும் நிர்வாக சீர்கேடே முக்கிய காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மருத்துவக் கல்லூரியுடைய கண்காணிப்பா இருக்கக்கூடிய மருத்துவர், அவருக்குன்னு சொந்தமான மருத்துவமனை இருக்கு. என்ன மருத்துவமனை, அவருடைய சிகிச்சை என்ன, அவர் எதுக்காக படிச்சிருக்காரு, இதயம் சார்ந்த படிப்பு. இந்த மருத்துவக் கல்லூரியில இதயத்துக்குன்னு ஏதாவது ஒரு சிகிச்சை இருக்கா? சுத்தம். இங்க ஆஞ்சியோ டெஸ்ட் பண்ற கூட முடியாது. நோயாளிகளுக்கு செவிலியர்களும் ஒப்பந்த ஊழியர்களுமே சிகிச்சை அளித்து வருவதாகவும் நோயாளிகளை ஒரு சில மருத்துவர்களை தவிர மற்ற மருத்துவர்கள் தொட்டுக்கூட பார்ப்பதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மருத்துவமனைக்கு வரும் மருத்துவர்களின் வருகை பதிவை கண்காணிப்பதற்காக ஒரு குழுவை அமைத்து அவர்களை கண்காணிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். மருத்துவ அதிகாரிகள், மருத்துவர்கள் சரியான டயத்துக்கு உள்ள வர்றாங்களா வரலையாங்கிறதே தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு எப்போ வந்தாலும் இந்த டாக்டர் இல்லை, அந்த டாக்டர் இல்லை, இந்த அதிகாரி இல்லை, அந்த அதிகாரிகள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருகை பதிவேட்டுக்கு என்ன சிஸ்டம் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த மாதிரி சிஸ்டம் இருந்துச்சுனால் ஃபிங்கர் பிரிண்ட்டு இல்லை வருகை பதிவேட்டில் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதை யார் கவனிக்கிறா? கவனிச்சு சரியான டயத்துக்கு வர்றாங்களா இல்லையான்னு யார் இது கேள்வி கேட்கறது யாரு? மருத்துவமனையில் மூளை, நரம்பியல், சிறுநீரகம், குடல் மற்றும் புற்றுநோய் போன்ற சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளை இங்கு போதிய வசதி இல்லை என கூறி மதுரை அரசு மருத்துவமனைக்கு திருப்பி விடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சமீபத்தில் தலையில் காயமடைந்த தனது நண்பருக்கு இங்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததால் அவர் செல்லும் வழியிலேயே இறந்துவிட்டதாக உயிரிழந்தவரின் நண்பர் குற்றம் சாட்டியுள்ளார். என்னோட நண்பர் ஒருத்தர் தலைக்காயத்துக்காக உள்ள வந்தவர் இங்க பிரிவு இல்லைன்னு சொல்லி மதுரைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அவர் போற வழியிலே இறந்துட்டாரு. இப்ப அதுக்கு அரசாங்கம் ஒரு முனைப்பா செயல்பட்டு அந்த தலைக்காய பிரிவு திண்டுக்கல் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது. ஸ்கேன் உள்ளிட்ட அனைத்து விதமான பரிசோதனைகளுக்கு லஞ்சம் கேட்பதாகவும் காப்பீட்டு திட்ட அட்டை வைத்திருப்பவர்களை ஏதேதோ காரணங்களை கூறி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி கமிஷன் பெறும் வேலைகள் நடப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பணியில் இல்லாத மருத்துவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் அரசு மருத்துவமனையில் திடீர் சோதனையில் ஈடுபட்டு குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. பாக்குறது இப்படியா, இந்த தலைவலியா, காய்ச்சலா, 2 மாத்திரை எழுதி கொடுத்து அனுப்பிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம மருத்துவமனைக்கு திடீர்னு ஒரு அன்னன்ஸ் ஆடிட் மாதிரி உள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா அது இன்னும் கொஞ்சம் மருத்துவ நிர்வாகத்துக்கு ஒரு செயல்படுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உள்ள அவங்க கேள்வி கேட்கிறப்ப பொதுமக்களான எங்களுக்கு கொஞ்சம் குறைகளை எடுத்து சொல்றதுக்கு இன்னொரு வழி. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி தலைமை மருத்துவமனைக்கு பிரம்மாண்ட கட்டிடங்கள் மட்டுமே உள்ளதாகவும் மருத்துவமனைக்குள் நோயாளிகளுக்கு எவ்வித வசதிகளும் இல்லை என்றும் மொத்தத்தில் பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக் என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.